நமக்கானது பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும் நம்மளை தேடி வந்தே தீரும். அதுக்கு இந்த விஷயம் ஒரு சின்ன சாம்பிள். 1940 குஜராத்ல நவாநகர்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊருக்கு திக் விஜய் சிங்னு ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரு. நவாநகர் வெள்ளைக்காரர்களோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதினாலும் தன்னால தன் மக்களுக்கு எவ்வளவு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு உதவும் குணம் இவருக்கு இருந்துச்சு. அந்த ஊர் மக்களுக்கும் இவர் மேல நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்க, நவாநகர்ல இருந்து 3000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற போலாந்து நாட்டுல 2ஆம் உலக போர் உக்கிரமா நடந்துகிட்டு இருந்துச்சு. போலாந்து ஒரு பக்கம் ஹிட்லரோட நாஜிகளாலும் மறுபக்கம் சோவியத் யூனியனாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு மக்கள் சிக்கி தத்தளிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய போலாந்து மக்களை 2 பேரும் சிறைப்படுத்தினாங்க. ஒரு கட்டத்துல சோவியத் யூனியன் போலாந்து மக்களை வெடிவைக்க முடிவெடுத்தாங்க. ஏன்னா சோவியத் யூனியன் போலாந்து அரசு கூட சேர்ந்து நாஜிக்களை எதிர்க்க முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஒப்பந்தம் தான் இது. அந்த ஒப்பந்தத்தின்படி போலாந்து மக்களை விடுவிச்சாங்க சோவியத் யூனியன். அதுல பலருக்கு போறதுக்கு இடமே இல்ல. போர்ல அவங்க வீடு, உறவினர்கள் எல்லோரையுமே இழந்துட்டாங்க. இப்ப அவங்க கூட்டம் கூட்டமா அகதிகளா அடைக்கலம் தேடி பயணப்பட ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு கூட்டம் தான் இயற்கை தரப்போற அந்த வாய்ப்புக்காக காத்திருந்த கூட்டம். அந்த கூட்டத்துல 700க்கும் மேற்பட்ட குழந்தைகள், 200க்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தாங்க. அதுல 400க்கும் மேற்பட்டவங்களுக்கு சொந்த அம்மாக்கள் கிடையாது. அந்த பெண்கள் தான் அந்த அத்தனை குழந்தைகளுக்கும் அம்மாக்கள். அந்த கூட்டத்துல ஆண்கள் அப்படின்னு யாருமே இல்ல. 2ஆம் உலக போர்ல போலாந்துடைய நட்பு நாடான ஈரானை நோக்கி அந்த கூட்டம் புறப்பட்டுச்சு. பல நாட்கள் நடந்து கிடைக்கிற வாகனத்துல பயணிச்சு, ட்ரெயின்ல பயணிச்சு ஒரு வழியா அந்த கூட்டம் ஈரானை போய் சேர்ந்தாங்க. ஆனா அங்க அவங்கள போல ஆயிரக்கணக்கானவங்க அகதிகளா வந்துகிட்டு இருந்தாங்க. யாரையுமே ஈரான் நாடு உள்ள அனுமதிக்கல. அவ்வளவு இட நெருக்கடி இருந்துச்சு. இருந்தாலும் அகதிகள் கேம்ப்ல அவங்கள தங்க அனுமதிச்சாங்க. அங்க உணவும் மருத்துவமும் கிடைச்சது. அங்கேயே மாச கணக்குல தங்க ஆரம்பிச்சாங்க. அந்த பெண்களும் குழந்தைகளும் அங்கிருந்த அதிகாரிங்க கிட்ட தங்குறதுக்கு சரியான இடம் கொடுக்க சொல்லி பலமுறை கோரிக்கை வச்சாங்க. எப்ப வேணாலும் இங்கேயும் கொண்டு விழுகலாம், இனி போறதுக்கு இடம் இல்ல, அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு இருந்துச்சு. 6 மாசம் போச்சு. 600க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தஞ்சமின்றி தவிக்கிற நிலை காத்து வாக்குல பிரிட்டிஷ் அதிகாரிகள் மூலமா நம்ம இந்திய ராஜா காதுல விழுந்துச்சு. அவ்வளவு குழந்தைகள் ஏன் அங்க தவிக்கணும்? நம்ம நவாநகர்ல இல்லாத வசதியா? நானும் என் மக்களை சேர்ந்து அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கிறோம் அப்படிங்கிற ராஜாவோட வார்த்தைகள் அதே காத்து வாக்குல பிரிட்டிஷ் காது கேட்டுச்சு. உடனே பிரிட்டிஷ் அதிகாரிகள் ராஜாவை அன்னைக்கு இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தினாங்க. அடுத்த நாளே இல்ல அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருந்த அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் புதிய வாழ்வு மலர்ந்தது. கப்பல் மூலமா இந்தியா வந்து நவாநகர்ல தங்கினாங்க. உலக போர் முடிகிற வர அங்கேயே தங்கினாங்க. உணவு, உடை, இருப்பிடம், கல்வி அப்படின்னு எல்லாவற்றையும் அந்த இந்திய ராஜா ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு. 1946, 47க்கு பிறகு அந்த பெண்கள் தங்கள் பொறுப்புல 2-3 குழந்தைகளை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போலாந்து, அமெரிக்கா, ஐரோப்பியா அப்படின்னு குடிபெயர ஆரம்பிச்சாங்க. 1990ல அந்த குழந்தைகள் வளர்ந்து போலாந்துல ரீயூனியன் ஆனாங்க. 2011ல அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க தி குட் மகாராஜா அப்படிங்கிற பேர்ல ஒரு மெமோரியல் பூங்கா போலாந்து அரசு எழுப்பியது. இன்னைக்கு அந்த குழந்தைகள் வளர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்பவும் அவங்க நவாநகர் அப்படிங்கிற இன்றைய ஜாம்நகருக்கு வருகை தந்து அந்த திக் விஜய் சிங் மகாராஜாவுக்கு மரியாதை செலுத்துறாங்க. ஒரு ராஜாவின் மனிதநேயம் 600க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வாழ்க்கையை பரிசாக கொடுத்தது. இதுதான் இந்திய கலாச்சாரம்.